மரியம்மாளிடமிருந்து பிறந்தார். பொன்விழாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். தளங்களை இறங்கி 3ஆம் நாள் இறந்தோடமிருந்து உயிர்த்தெழுந்தார். கடவுளின் வலது பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். பிறந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். தூய கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழாம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர் நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே விண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாய இயேசு ஆசீர் பெற்றவரே. மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே விண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாய இயேசு ஆசீர் பெற்றவரே. மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே விண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாய இயேசு ஆசீர் பெற்றவரே. மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. இப்பொழுது எப்பொழுதும் என்றென்று இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னியும். எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் திருவயிற்றின் கனியாய இயேசு ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய இயேசு ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய இயேசு ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய இயேசு ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய இயேசு ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்று இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னியும். எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கும் சிறப்பான உதவியை புரிந்தருளும். நான்காவது அன்னை மரியாள் ஆத்மசரத்தோடு பரலோகத்திற்கு காரணமானதை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு விடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் என்றென்று இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னியும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவியை புரிந்தருளும். ஐந்தாவது மாத பரலோக புலகராய்க்கினியாக பரலோகத்தில் முடிசூட்டப்பட்டதை தியானிப்போமாக. எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவிழாம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாய இயேசு ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய இயேசு ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய இயேசு ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய இயேசு ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய இயேசு ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய இயேசு ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் எப்பொழுது எப்பொழுதும் என்றென்று இருப்பதாக. ஆமீன். இயேசுவே, எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னியும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கும் சிறப்பான உதவியை புரிந்தருளும். அது புனித மிக்கேலே, தேவதூதரான புனித கபிரிலே, ரபேலே, அப்போஸ்தலராயிருக்கிற புனித ராயப்பரே, சின்னப்பரே, அருளப்பரே, தாத்தாவாகிய புனித சூசைப்பரே, அனைத்து புனிதர்களே, நாங்கள் எத்தனை பாவிகளாயிருந்தாலும் பாவிகளாய் நாங்கள் எண்ணிக்கொண்ட இந்த 53 மணி ஜெபத்தையும் மன்றாடி பிரார்த்தித்துக் தாயே. ஆமென். கிருபையாயிரும் கிறிஸ்துவே, கிருபையாயிரும் சுவாமி, தயவாயிரும் கிறிஸ்துவே, பிரார்த்தனை கேட்டருளும். பரத்தை படைத்த பிதா சர்வேஸ்வரா, உலகத்தை மீட்ட சுதன் தேவா, பரிசுத்த ஆவி சர்வேஸ்வரா, எங்களை தயவண்ணி ரட்சியும். புனிதம் நிறைந்த மரியாவே, சர்வேஸ்வரனுடைய மாதாவே, கன்னியரில் உயர் கன்னிகையே, எங்களை தயவண்ணி ரட்சியும். இயேசுவதேந்த திருத்துதரே, இயேசுவின் சீடரான திருத்துதரே, இயேசுவிடம் எமைத்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிலுவையின் மகிமை அறிந்தவரே, சிலுவையில் அறையப்பட்டவரே, சிலுவையால் மாட்சி அடைந்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிலுவையின் அவமானம் துடைத்தவரே, சிலுவையின் ரகசியம் தந்தவரே, யூதரை மாற்றிய அந்திரயாமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிலுவை நேசித்த அன்பிரையாவே, சிலுவையில் நம்பிக்கை வைத்தவரே, சிலுவை மரணத்தை ஏற்றவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திபேரியா கடலில் புதுமை
செய்தார். 7 சீடர்களில் பிரசித்தி பெற்றார். அற்புதமாக பகிரச் சொன்னார். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆனந்த மிகுதியால் ஒழிந்தவரே, சிலுவையை அரவணைத்த அந்திரையாவே, சிலுவையின் மீட்பை உணர்த்தியவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிலுவையில் உயிரோடு போதித்தவரே, சிலுவையில் மரித்ததை உணர்த்தியவரே, சிலுவைதனில் பலியானவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வேதத்தின் உண்மையை கற்பித்தவரே, ஆன்மாவை ஈடேற்றிய அந்திரையாவே, முக்தர்கள் போற்றிய அந்திரையாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இந்திய தேசம் வந்தவரே, நற்செய்தியை எங்கும் சொன்னவரே, கிறிஸ்துவுக்காய் உயிர் நீத்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நோயால் வாழுவோர்க்கு ஆதரவே, மனக்கவலைகளை தீர்ப்பவரே, தொண்டை நோய்க்கு பாதுகாவலரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். போதகர் புகழ்ந்திட்ட அந்திரையாவே, ஞானிகள் புகழ்ந்திட்ட அந்திரையாவே, திருச்சபைக்கு ஆறுதலான அந்திரையாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எமக்காய் பரிந்துரைக்கும் அந்திரையாவே, இறையருள் பெற்று தந்த அந்திரையாவே, உத்தமத்தின் மாதிரியான அந்திரையாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எமை என்றும் நேசிக்கும் அந்திரையாவே, மக்கள் பேரில் கருணை கொண்ட அந்திரையாவே, திருச்சபையின் போதகரான அந்திரையாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பேரு புகழுடைய அந்திரையாவே, புனித வாழ்வு வாழ்ந்த அந்திரையாவே, வேத சாட்சியாய் மரித்த அந்திரையாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் உத்தம செம்மறி பொறுவையா, உன்னத இயேசு கிறிஸ்துவே, எங்கள் பாவங்களை போக்கியருளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் உத்தம செம்மறி பொறுவையா, உன்னத இயேசு கிறிஸ்துவே, எங்கள் பிரார்த்தனை கேட்டருளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் உத்தம செம்மறி பொறுவையா, உன்னத இயேசு கிறிஸ்துவே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே
கர்த்தரை உன்னத தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே உமக்கு உரிய ஆண்டவரே மாண்புக்குரிய உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோ. திருத்தூதரான புனித அந்திரையா உமது திரு அவையின் போதகராகவும் வழிகாட்டியாகவும் விளங்கியது போல அவர் எங்களுக்காகவும் திருமன் என்றும் பரிந்துரைப்பவராகவும் இருப்பாராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இன்றைய முதல் வாசகத்தில் நீதிமொழி நூலின் ஆசிரியர் ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை எது என்பதை நமக்கு சொல்லி தருகிறார். சிந்தனையில் ஆண்டவர் தரும் வார்த்தைகளையும் கடவுளுக்கு அஞ்சி வாழும் வழிமுறைகளையும் நமது சொந்த விருப்பத்தையும் நாடாமல் ஆண்டவர் சொல்வதை கேட்டு அதன்படி நடந்தால் நோய் நொடியின்றி வளமோடு நீண்ட நாள் வாழலாம் என்று கூறும் இறை வார்த்தைக்கு கவனமுடன் செவிமடுப்போம். நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. பிள்ளாய், என் அறிவுரையை மறவாதே, என் கட்டளைகளை உன் இதயத்தில் இருத்திக்கொள். அவை உனக்கு நீண்ட ஆயுளையும் பல்லாண்டு வாழ்வையும் நிலையான நலன்களையும் அளிக்கும். அன்பும் வாய்மையும் உன்னிடம் குன்றாதிருப்பதாக. அவற்றை கழுத்தில் அணிகலனாய் பூண்டுகொள். அப்பொழுது நீ கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவனாவாய். அவர்களது நல்லெண்ணத்தையும் பெறுவாய். முழு மனதோடு ஆண்டவரை நம்பு. உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே. நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார். உன்னை நீ ஒரு ஞானி என்று எண்ணிக்கொள்ளாதே. ஆண்டவருக்கு அஞ்சி தீமையை அறவே விலக்கு. அப்பொழுது உன் உடல் நலம் பெறும், உன் எலும்புகள் உரம் பெறும். உன் செல்வத்தை கொண்டு அவரை போற்று. உன் விளைச்சல்கள் எல்லாவற்றின் முதற் பலனையும் ஆண்டவருக்கு காணிக்கையாக்கு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் நிறைந்திருக்கும், குடங்களில் திராட்சை ரசம் வழிந்தோடும். பிள்ளாய், ஆண்டவர் உன்னை கண்டித்து திருத்துவதை வேண்டாம் என்று தள்ளிவிடாதே. அவர் கண்டிக்கும்போது அதை தொல்லையாக நினையாதே. தந்தை தன் அருமை மகனை கண்டிப்பது போல் ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கின்றாரோ அவர்களை கண்டிக்கின்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மழி மீது தாலாட்டும் தாயான தெய்வம் நீசுவே. மார்போடு என்னை தேற்றும் மழி மீது தாலாட்டும் தாயான தெய்வம் நீசுவே. திரு கைகளில் என்னை தாங்கினார், இரு கண்களால் என் முகம் நோக்கினார். உன்னன்பு மேலானது, மார்போடு என்னை தேற்றும் மழி மீது தாலாட்டும் தாயான தெய்வம் நீசுவே.
தெய்வம் நீ இயேசுவே. கடல் போன்ற துன்பங்களில் மலையாக என்னை சூழ்ந்து அரணாய் நின்றார். ஒளியின்றி தடுமாறும் தருணங்களில் உடன் வந்து கரம் தந்து கரை சேர்க்கிறார். அலை ஓயா கடல் போன்ற துன்பங்களில் மலையாக என்னை சூழ்ந்து அரணாய் நின்றார். ஒளியின்றி தடுமாறும் தருணங்களில் உடன் வந்து கரம் தந்து கரை சேர்க்கிறார். உனில் வாழும் எனக்கு சோர்வில்லையே, உன் குரல் கேட்டு நடப்பேன் உன் பிள்ளையே. உனில் வாழும் எனக்கு சோர்வில்லையே, உன் குரல் கேட்டு நடப்பேன் உன் பிள்ளையே. இயேசுவே என் நேசரே, உன் அன்பே போதுமே. மார்போடு என்னை தேற்றும் மடி மீது தாலாட்டும் தாயான தெய்வம் நீ இயேசுவே. மார்போடு என்னை தேற்றும் மடி மீது தாலாட்டும் தாயான தெய்வம் நீ இயேசுவே. திரு கைகளில் என்னை தாங்கினார், இரு கண்களால் என் முகம் நோக்கினார். உன் அன்பு மேலானது. மார்போடு என்னை தேற்றும் மடி மீது தாலாட்டும் தாயான தெய்வம் நீ இயேசுவே. மார்போடு என்னை தேற்றும் மடி மீது தாலாட்டும் தாயான தெய்வம் நீ இயேசுவே. சோதனைகளுக்கு உள்ளாகும் போது மன உறுதியுடனும் நம்பிக்கையுடனும் இருக்க வேண்டும். சோதனைகள் கடவுளிடமிருந்து வருவதில்லை. ஒவ்வொருவரும் நம் தீய நாட்டத்தினாலே சோதிக்கப்படுகின்றனர். நல்ல கொடைகளும் நிறைவான வரங்களுமே கடவுளிடமிருந்து வருகின்றன என்று கூறும் 2ஆம் வாசகத்திற்கு பக்தியுடன் செவிமடுப்போம். திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 12 முதல் 18 முடிய. சோதனையை மன உறுதியுடன் தாங்குவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்களது தகுதி மெய்ப்பிக்கப்படும்போது தம் மீது அன்பு கொள்வோருக்கு கடவுள் வாக்களித்த வாழ்வாகிய வெற்றி வாகையினை அவர்கள் பெறுவார்கள். சோதனை வரும்போது இச்சோதனை கடவுளிடமிருந்து வருகிறது என்று யாரும் சொல்லக்கூடாது. ஏனெனில் கடவுள் தீமையின் தூண்டுதலுக்கு உள்ளாவதில்லை, அவரும் எவரையும் சோதிப்பதில்லை. ஒவ்வொருவரும் தம் சொந்த தீய நாட்டத்தினாலே சோதிக்கப்படுகின்றனர். அது அவர்களை கவர்ந்து மயக்கி தன்வயப்படுத்துகிறது. பின்னர் தீய நாட்டம் கருக்கொண்டு பாவத்தை பெற்றெடுக்கிறது. பாவம் முழு வளர்ச்சியடைந்து சாவை விளைவிக்கிறது. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஏமாந்து போக வேண்டாம். நல்ல கொடைகள் அனைத்தும் நிறைவான வரமெல்லாம் ஒளியின் பிறப்பிடமான விண்ணக தந்தையிடமிருந்தே வருகின்றன. அவரிடம் எவ்வகையான மாற்றமும் இல்லை. அவர் மாறிக்கொண்டிருக்கும் நிழல் அல்ல. தம் படைப்புகளுள் நாம் முதற்கனிகளாகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈன்றெடுக்க அவர் விரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி.
அல்லேலூயா 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 இறக்கும் வரை நம்பிக்கையோடு இருங்கள் அவ்வாறாயின் வாழ்வை உனக்கு முடியாக சூட்டுவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. நூற்பிரிவு 7 இறை சொற்றொடர்கள் 24 முதல் 27 முடிய. ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது. நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவிலிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது, இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கே புகழ். எசேக்கியேலுக்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 28 மற்றும் எசாயா எழுதிய புத்தகம் அதிகாரம் 14. இந்த 2 அதிகாரத்தையும் மையமாக வைத்து நம்முடைய விவிலியத்தில் ஒரு கதையானது சொல்லப்படுகின்றது. லூசிஃபர் என்பவருடைய கதை. லூசிஃபர் என்பவர் முன்னதாக அவர் ஒரு வானதூதராக இருந்தார், அழகு மிக்கவராக இருந்தார், வானதூதர்களில் மிக மிக அழகானவராக இருந்தார். அதனால் அவர் வானதூதர்களில் கர்ப்பம் கொண்டு கடவுளுக்கு எதிராக கலகம் செய்து அவர் தன்னை முதன்மைப்படுத்த விரும்பியதினால் அவரோடு வானதூதர்களை ஆண்டவர் சபித்து நரகத்திற்கு தள்ளினார் என்று ஒரு கதை இருக்கின்றது. இந்த கதையை மையமாக வைத்து பிலிப்பு சிம்பாடோ என்கின்ற ஒரு அமெரிக்க எழுத்தாளர் ஒரு புத்தகத்தை எழுதியுள்ளார். த லூசிஃபர் இஃபெக்ட், அதாவது லூசிஃபர் விளைவு. இந்த புத்தகத்தை அவர் எழுதுவதற்கு முன்பாக ஒரு ஆய்வை மேற்கொண்டார். அமெரிக்காவில் ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தில் பயின்று வந்த, அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த 100 பேரை அவர் தேர்ந்தெடுத்தார். இந்த 100 பேரும் அந்த பல்கலைக்கழகத்தில் மிக மிக நல்லவர்கள் என்று பெயர் வாங்கியவர்கள். இவர்களை அந்த 100 பேரை தேர்ந்தெடுத்து ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டிக்குள்ளே அவர் செயற்கையாக ஒரு ஜெயிலை அமைத்தார். இந்த ஜெயிலை அமைத்து ஒரு 50 பேரை கைதிகளாகவும்
ஒரு 10 பேரை கைதிகளை பாதுகாக்கின்ற காவலர்களாகவும், இன்னொரு 10 பேரை சமையல் செய்பவர்களாகவும், இன்னொரு 10 பேரை அதிகாரிகளாகவும், இன்னொரு 10 பேரை வாயில் காவலர்களாகவும் நியமித்து அவர்கள் அனைவரும் 6 வாரம் உள்ளே இருந்து ஒரு ஜெயிலில் என்ன நடக்குமோ அதேவித அந்த காட்சிகளை அவர்கள் வாழ வேண்டும் என்று அவர் அந்த ஆய்வை வைத்தார். ஒரு வாரத்திற்கு பின்பு மிக மிக நல்லவர்களாக கருதப்பட்ட அந்த ஜெயிலில் கைதிகளாக இருந்த 50 பேரில் சில பேர் ஒருவரை ஒருவர் தாக்க ஆரம்பிக்கின்றார். இவர்கள் கைதிகள் அல்ல, இவர்கள் குற்றம் புரிந்தவர்கள் அல்ல. ஆனால் ஒரு ஆய்வகத்தில் ஆய்விற்காக வைக்கப்பட்டவர்கள் ஒரு வாரத்திற்கு பிறகு இவர்கள் குற்றம் செய்ய ஆரம்பிக்கின்றார்கள். இதை பார்த்த அந்த 10 பேர் காவலர்கள் அவர்களை அடிக்க ஆரம்பிக்கின்றார்கள். மறுபடியும் மற்ற 40 பேர் இவர்களை தாக்க ஆரம்பிக்கின்றார்கள். உயர் அதிகாரிகள் இந்த 50 பேருக்கும் விலங்கு போட சொல்கின்றார்கள். அந்த உயர் அதிகாரிகள் அங்கே சமைப்பவர்களுக்கு இவர்களுக்கு நல்ல சாப்பாடு நீங்கள் கொடுக்க வேண்டாம், இவர்கள் மூர்க்கத்தனமாக மாறிவிட்டார்கள் என்று அவர்கள் சாப்பாடு போடவில்லை. இந்த பிலிப்பு சிம்பாடோ இவர் இதை பார்த்து 6 வாரம் இருக்க வேண்டிய அந்த ஜெயில் வாழ்க்கையை வெறும் 2 வாரத்தில் முடித்து அவர்கள் அனைவரையும் வெளியே விட்டார். இந்த புத்தகத்தில் அது எழுதியிருக்கின்றது. இந்த புத்தகம் கடைசியாக 3 பாடங்களை கூறியிருக்கின்றது. முதல் பாடம், நீ எல்லா நேரத்திலும் ஒரே ஆளாக ஒரே தன்மையாக இருப்பாய் என்று நினைத்தாய் என்றாய் நீ முட்டாள். 2வது பாடம், நல்லவர்கள் சில நேரம் கெட்டவர்களாக மாற முடியும், கெட்டவர்கள் சில நேரம் நல்லவர்களாகவும் மாற முடியும். 3வது பாடம், நீ நல்லவனாகவும் கெட்டவனாகவும் இருப்பது உனது விதி என்று நீ நினைத்தால் அது ஒரு முட்டாள்தனம். ஆனால் இந்த புத்தகம் சொல்லித் தராத 2 பாடங்களை நாம் நினைவிற்கு கொண்டு வர வேண்டும். முதல் பாடம், இது என் வேலை என்று அதிகமாக மக்களை கண்டிக்கவும் கூடாது, இது என் கடமை இல்லை என்று நினைத்து பயந்து விட்டு மற்றவர்களை கண்டிக்காமல் இருக்கவும் கூடாது. இது இந்த புத்தகம் கற்றுத்தராத இந்த லூசிஃபர் விளைவு. இந்த 5மே நம்மில் இருக்கின்ற லூசிஃபரையும் நம்மில் இருக்கின்ற வானதூதரையும் தட்டி எழுப்புகின்ற ஒரு பாடமாக இருக்கின்றது. இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளில் நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு கனிவும் கண்டிப்பும் அல்லது கண்டிப்பும் கனிவும். நம்முடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கின்ற பொழுது கனிவும் கண்டிப்பும் ஒரு காயினுடைய ஒரு நாணயத்துடைய 2 பக்கங்களாக அல்லது இரண்டும் ஒரு சக்கரமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எவ்வாறு சக்கரம் சுழன்று கொண்டே இருந்தால்தான் ஒரு ஊர்தியானது அது உந்தப்படுமோ அல்லது பயணத்தை தொடருமோ, அதே போல் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் சிறுபிள்ளை முதல் நம்முடைய வயது வரை கனிவும் கண்டிப்பும் இருக்க வேண்டும் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, இந்த கனிவும் கண்டிப்பும் இருக்கின்ற பொழுதுதான் நாம் நம்முடைய வாழ்க்கையை நேர் பாதையில் நடத்தி செல்ல முடியும். அல்லது ஒருவன் அதீத நல்லவனாக ஏஞ்சலாக மாறுகின்றான், அல்லது லூசிஃபராக மாறுகின்றான், அல்லது அவன் கெட்டுப்போன ஒருவனாக மாறுகின்றான், அல்லது நல்லவனாக மாறுகின்றான். பழைய ஏற்பாட்டில் நாம் எடுத்து பார்த்தோமே என்றால், ஆண்டவர் முதல் மனிதனை அவர் தண்டித்தார். அவனுக்கு நீ விலக்கப்பட்ட கனியிலிருந்து நீ உண்ணக்கூடாது என்று கூறியவுடன் அவன் உண்டான், அவன் சோதிக்கப்பட்டான், பாவம் செய்தான், கடவுள் அவரை தண்டித்தார். லோத்தினுடைய மனைவி நீ ஓடி செல்ல வேண்டும், பின்னே திரும்பி பார்க்க கூடாது என்று கூறிய பின்பும்
திரும்பி பார்க்கின்ற பொழுது கடவுள் அவரை தண்டித்தார். ஆனால் இஸ்ரேல் மக்கள், எங்களுக்கு ஒரு அரசர்கள் வேண்டும், இதோ எகிப்திற்கு அரசர்கள் இருக்கின்றார்கள், பாபிலோனியருக்கு அரசர்கள் இருக்கின்றார்கள், சிரியர்களுக்கு அரசர்கள் இருக்கின்றார்கள், கனானியர்களுக்கு அரசர்கள் இருக்கின்றார்கள், இஸ்ரேல் மக்களாகிய எங்களுக்கு மட்டும் ஏன் அரசர்கள் இல்லை, இந்த நீதி தலைவர்கள் எங்களை சரியாக வழிநடத்தவில்லை என்று எண்ணிக்கொண்டு எங்களுக்கு அரசரை தாரும் என்று கூறுகின்ற பொழுது சாமுவேல் வழியாக ஆண்டவர் கண்டிக்கின்றார். எப்படி கண்டிக்கின்றார்? நான் உங்களுக்கு அரசர்களை கொடுத்தால் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் உங்களுடைய நிலத்தை பிடுங்கி விடுவார்கள், உங்களுடைய திராட்சை தோட்டத்தில் முதன்மையை கனி கொடுக்கின்ற அந்த திராட்சை தோட்டத்தை பிடுங்கிக் கொள்வார்கள், உங்களுடைய குழந்தைகளை அவர்கள் தங்களுக்கு எடுத்துக் கொள்வார்கள், நான் தரலாமா? இருந்தாலும் கேட்டார்கள். தாவீது அரசன் தான் திருப்பொழிவு செய்யப்பட்டவனாக, சவுல் அவரை குகையினுள் இருந்து அவரை தாக்க நினைக்கின்ற பொழுது, திருப்பாடல் 34 அவர் ஜெபிக்கின்ற பொழுது, அவர் விடுவித்து அவர் மிகப்பெரிய அரசனாக இருந்திருந்த பொழுது, அவர் தவறு செய்கின்ற பொழுது நாத்தான் என்கின்ற இறைவாக்கினர் மூலம் கடவுள் கண்டிக்கின்றார், தண்டிக்கின்றார். இன்றைய 3 வாசகத்தையும் நாம் எடுத்து பார்த்தோமே என்றால் 4 விதமான கட்டட கலைஞர்களை நாம் பார்க்கலாம். முதலாக இன்றைய நற்செய்தியை நாம் எடுத்து பார்ப்போம். இந்த நற்செய்தியில் என்ன வருகின்றது என்றால், இந்த நற்செய்தியானது இயேசுவனுடைய மலைப்பொழிவும் முடிவும் இயேசுவனுடைய சமவெளி பொழிவினுடைய தொடக்கத்திலும் வருகின்ற ஒரு செய்தியாக இருக்கின்றது. அதனால்தான் மலைப்பொழிவில் மலையில் அவர் கற்களை பார்க்கின்றார், சமவெளி பொழுதில் அவர் மண்ணை பார்க்கின்றார். ஆக 2 பேரும் மண்ணில் வேலை செய்பவரும் கல்லோடு மலையில் சார்ந்து வேலை செய்பவர், இந்த 2 உருவகங்களையும் எடுத்து 2 விதமான கட்டட கலைஞர்கள் ஒவ்வொருவருடைய ஒரு வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார். ஒரு மணல் மீது கட்டுகின்ற வீடானது எவ்வாறு அலையடித்தாலோ அல்லது பெருவெள்ளம் வந்தாலோ அல்லது காற்றடித்தாலோ விழுந்து போகின்றதோ, அதே போல் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நடத்தி செல்லக்கூடாது என்று ஒரு விதமான கட்டட கலைஞர் இப்படி இருக்கக்கூடாது என்று இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நமக்கு கொடுக்கப்படுகின்றது. நம்முடைய இன்றைய முன்னுரையில் கேட்டது போல் இன்றைய காலகட்டத்தில் பெற்றோர்கள் மிக மிக அஞ்சுவது எதற்கென்றால், என்னுடைய பிள்ளைகளை நான் கண்டிக்கலாமா, கண்டித்து தண்டிக்கலாமா, கண்டித்து தண்டித்தால் என்ன நடக்குமோ, என்னுடைய எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியாகிவிடுமோ, நான் வயதாகின்ற பொழுது இவர் என்னை பார்த்து கொள்வார்களா என்று நாம் நினைத்து கட்டுகின்ற இந்த குடும்ப கட்டடமானது மணல் மேல் கட்டுகின்ற வீட்டுக்கு சமமாக இருக்கின்றது. 2வது கட்டட கலைஞர் யார் என்றால், தான் உட்கார்ந்து யோசித்து கட்டடத்துக்கு எவ்வளவு ஆகும் என்று நினைத்து அதை ஒரு கல்லின் மேல் அல்லது பாறையின் மேல் கட்டுகின்றவர், அவர்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதனால்தான் 2000 ஆண்டுகள் முடிந்த பிறகும் இதோ கத்தோலிக்க திருச்சபையானது இன்னும் ஆள் போல் வளர்ந்து ஓங்கிக் கொண்டிருக்கின்றது. இயேசு சீடர்களை கண்டித்தார். அவர் சென்ற இடமெல்லாம் பரிசேயர்கள், சதுசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள், போதகர்கள் யாரெல்லாம் அவருடைய போதனைக்கும் அற்புதத்திற்கும் தடையாக இருந்தார்களோ அவர்களை கண்டித்தார். ஆனால் கனிவோடு பேசினார். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரை எல்லாரும் என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன், என் நுகம் அழுத்தாது, என்னுடைய தோள் அழுத்தாது, என் நுகம் எளிதாய் உள்ளது, உங்களுடைய சுமைகளை என்னிடம் இறக்கி வையுங்கள் என்று கனிவோடும் கூறினார். இன்று நாம் இன்றைய நாளில் அழைக்கப்படுவது இதுக்குத்தான். ஒவ்வொருவரும் உங்களுடைய குடும்பம் என்கின்ற அந்த கட்டடத்தை பாறையின் மேல் நீங்கள் கட்டுகின்ற பொழுது 2 குணநலன்கள் உங்களிடம் இருக்க வேண்டும். ஒன்று கனிவு, இன்னொன்று கண்டிப்பு. இந்த 2ம் சக்கரம் போல் சுழன்று கொண்டே இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே,
இரண்டாவது கட்டடக் கலைஞர் இன்றைய இரண்டாம் வாசகத்தில் யாக்கோபுக்கு எழுதிய திருமுகத்தில் நாம் பார்க்கின்றோம். ஒருவர் சோதனைக்கு உள்ளாகி தன்னுடைய வாழ்க்கையை இழக்கின்றவர், இன்னொருவர் சோதனைகளை மன உறுதியோடு ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையை நடத்தி செல்கின்றவர். சோதனையை மன உறுதியோடு ஏற்றுக்கொள்கின்றவர் எவ்வாறு இருப்பார்? நிறைவுள்ளவராயிருப்பார். நிறைவுள்ளவர் கண்டித்து கனிவுடன் இருப்பார். தாராளமாய் இருப்பார். ஞானத்தை கேட்பார். ஐயப்பாடு இல்லாமல் இருப்பார். மன உறுதியுள்ளவராக இருப்பார். கடவுளிடம் வருகின்றது என்று தன்னுடைய வேலைகளை செய்வார். இரண்டாவது நபர் சோதனைகள் வருகின்ற பொழுது அதில் துவண்டு போய் இருக்கின்றவர். இவர் நிலையற்ற போக்கு உள்ளவராக இருப்பார். அதேபோல் கதிரவன் எழுந்து காய்ந்து புல்லை காய வைத்து சருகு போல் காய்ந்து போகின்றவர்கள் போல இருப்பார்கள். இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்கள், இன்று நாம் சோதனைக்கு உட்பட்டு அதை எதிர்கொண்டு மன உறுதியோடு வாழ்கின்ற ஒரு கட்டட கலைஞராக இருக்கின்றோமா, அல்லது சோதனைகள் உள் புகுந்து நாம் வாழ்க்கையை துவண்டு போகின்றதாக நாம் மாற்றுகின்றோமா? ஒரு கவிஞர் அழகாக இந்த ஒரு வார்த்தையை சொல்வார். எவன் ஒருவன் இருட்டில் விளக்கை கொண்டு செல்கின்றானோ அவனுக்குத்தான் விளக்கு வெளிச்சத்தை கொடுக்கும். எவன் ஒருவன் இருட்டில் விளக்கு இல்லாமல் செல்கின்றானோ அவனை இருட்டு விழுங்கி கொள்ளும். எவன் ஒருவன் என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய பிள்ளைகளை நான் வளர்க்கின்ற பொழுது நான் அவருக்கு எல்லா நாளும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துத்தான் வளர்ப்பேன் என்றால் இருள் உங்களை விழுங்கிக் கொள். பாகற்காயும் ஐஸ்கிரீமும் கொடுத்து வளர்ப்பேன் என்றால் ஒளி உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, பேதுரு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 8:9-10 அவர் தன்னுடைய பாடுகளை முன்னறிவிக்கின்ற பொழுது ஒவ்வொரு முறையும் பேதுரு, ஆண்டவரே இது வேண்டாம், நாம் எருசலேமுக்கு செல்ல வேண்டாம், அங்கே சென்றால் நாம் கொல்லப்படுவோம், இங்கே இருப்போம், இங்கே தங்கி இருப்போம், மக்கள் நம்மை கவனித்துக் கொள்கின்றார்கள் என்று கூறுகின்ற பொழுது, போ அப்பாலே சாத்தானே என்று இயேசு பேதுருவை கண்டிக்கின்றார். ஆனால் அவருடைய கைகளில் தான் திருச்சபையினுடைய சாவியை கொடுத்து, நீயோ பாறை, உன்மீது இந்த திருச்சபையை கட்டி எழுப்புவேன் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கண்டிப்புக்கும் கனிவுக்கும் ஒரு முன்மாதிரியாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, ஒரு அறிஞர் அழகாக கூறுவார், ஒரு ஆறானது தான் கடந்து வருகின்ற கற்களை மறந்து விடலாம், ஆனால் ஒரு கடலானது ஒரு துளியை கூட இழந்து விடக்கூடாது. ஒரு ஆறானது தான் கடந்து வருகின்ற பாதையில் கற்களை மறந்து விடலாம், ஆனால் ஒரு கடலானது தன்னுடைய ஒரு துளியை கூட இழந்து விடக்கூடாது. நம் ஒவ்வொருவருமே ஒரு தலைவன் ஒரு தலைவி குடும்பத்தை கட்டி எழுப்ப அழைக்கப்பட்டவர்கள், அழைக்கப்படுபவர்கள். ஆகவே நாம் இந்த இரண்டு நல்ல குணங்களையும் இரண்டு கண்களாக இரண்டு கரங்களாக ஏற்றி வழிநடத்த வேண்டும். இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, மூன்றாவது கட்டட கலைஞர் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் கேட்டோம். நீதிமொழிகளிலிருந்து அதே நீதிமொழிகள் புத்தகத்தில் இருக்கின்ற அதே கருத்துக்கள் சீராக்கின் ஞான நூல் அதிகாரம் 30:1-13 நாம் வாசிக்கலாம். அதில் என்ன கூறியிருக்கின்றது என்றால், தந்தையே உன் மகனுக்கும் மகளுக்கும் நற்பயிற்சி அளித்துக்கொள். நீ நற்பயிற்சி அளித்தால் உன்னுடைய கடைசி காலத்தில் நீ வெட்கி தலை குனிந்து நடக்க மாட்டாய். இளைஞனே, நீ இளைஞனாக இருக்கும் பொழுது உன்னை தாழ்ச்சியோடு அடக்கி உன்னை வளர்த்துக்கொள். இல்லையேல் நீ வளரும் பொழுது மன வருத்தம் உள்ளவனாய் இருப்பாய். சீராக்கின் ஞான நூல் அதிகாரம் 30:11 நாம் பார்க்கின்ற பொழுது,
சிறுவனாய் இருக்கின்ற பொழுதே, இதை நீங்கள் அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும், சிறுவனாய் இருக்கின்ற பொழுது நீங்கள் அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்க வேண்டாம். அவர்களுக்கு வளர்ச்சியையும் பின்னால் இருந்து அவர்களை தேற்றுவதை மட்டும் நீங்கள் கொடுங்கள். சிறுவர்களாக இருக்கின்ற பொழுது அதிகாரத்தை நீங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டாம். 30:9 பார்க்கின்றோம், உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிலும் செயலிலும் தெய்வ பயத்தை கொடுங்கள். இந்த தெய்வ பயம் என்பது இன்றைய காலகட்டத்தில் இல்லாமல் போகின்றது. ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்களும் சிறுவர்களும் என்ன நினைக்கின்றார்கள்? கடவுளுக்கு பயந்தால் எனக்கு என்ன நடக்கப் போகின்றது? கடவுளுக்கு பயப்படவில்லை என்றால் எனக்கு என்ன இழக்கப் போகின்றது? என் படிப்பு, என் கரம், என் உடல், என் சிந்தை, நான் உழைக்கின்றேன், நான் சம்பாதிக்கின்றேன், நான் வாழ்கின்றேன், கடவுளுக்கு நான் ஏன் பயப்பட வேண்டும் என்கின்ற மனநிலை இன்றைய இளைஞர்களிடம் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே அந்த சீராக்கின் ஞான நூல் கூறுவது போல இறை பயத்தை நீங்கள் சொல்லி வளர்க்க வேண்டும். சீராக்கின் ஞான நூல் அதிகாரம் 30:8 பார்க்கின்றோம், இதோ பயிற்றுவிக்கப்படாத குதிரையானது முரட்டுத்தனமானது, கட்டுப்பாடில்லாத மகன் அடங்காதவனாக மாறுகின்றான். அதே அதிகாரம் 7வது வசனம் என்ன சொல்கின்றது என்றால், உன்னுடைய பிள்ளைகளுக்கு அதிகமாக செல்லம் கொடுக்காதே, அவர்கள் சினுங்குகின்ற பொழுது நீ அழுது விடாதே, ஒன்றும் நடக்காது. அதிகமாக செல்லம் கொடுக்காதே, அவர்கள் சினுங்குகின்ற பொழுது நீ உள்ளம் உடைந்து விடாதே, கலக்கம் அடைந்து விடாதே, அவர்களை நேர் வழியில் நீ வளர்த்து எடு. அதே அதிகாரம் 2வது வசனம் என்ன கூறுகின்றது என்றால், நீ நன்னறி கதைகளை சொல்லி வளர். உன்னுடைய பிள்ளைகளை நன்னறி கதைகளை சொல்லி நீர் வளர்க்க வேண்டும். கடைசியாக அவனிடம் அன்பை நீ கொடுத்து அவனை வளர்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, ஜப்பானிய வழக்கம்தான் பிள்ளை வளர்ப்பில் மிக மிக முக்கியமான ஒரு உலகத்திலே எடுத்துக்காட்டான ஒன்றாக இருக்கின்றது. அவர்களுடைய வளர்ப்பு முறை என்னவென்றால், அவர்கள் சிறு வயதிலிருந்தே அந்த பிள்ளைகளுக்கு சின்ன சின்ன குறிக்கோள்களை சொல்லிக் கொடுப்பார்கள். சின்ன சின்ன குறிக்கோள்களை சொல்லிக் கொடுப்பார்கள். இரண்டாவது, தன் வேலையை தானே செய்யக்கூடிய அந்த முறையை சொல்லிக் கொடுப்பார்கள். மூன்றாவது, அவர்களுக்கு பிடித்த துறையை தேர்ந்தெடுத்து அதில் சிறந்தவனாக வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பார்கள். நான்காவது, அவர்களுடைய அந்த வழக்கப்படி நீ உடைந்து போனாலும் திரும்ப ஒட்டுவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பார்கள். கடைசியாக உன்னுடைய குறிக்கோள் உன்னை பற்றி கொண்டு நீ அதை நோக்கி உன்னுடைய வாழ்க்கையை வழிநடத்த வேண்டும். உன்னுடைய குறிக்கோள் உன்னை பற்றி கொண்டால் உன்னுடைய ஆயுட்காலம் நீடிக்கும் என்று அவர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள். இது அவர்களுடைய உணவு பழக்கத்தில், வீட்டு வளர்ப்பில், அதே போல் வெளியில் நடக்கின்ற அந்த சமுதாய வழக்கத்திலும் சொல்லிக் கொடுப்பார்கள். இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று கண்டிப்பும் தேவை, கனிவும் தேவை. இரண்டும் தராசில் சமமாக இருக்க வேண்டும். ஒன்று அதிகமானாலும் அவன் லூசிஃபராக மாறுவானா, அல்லது லூசிஃபருக்கு முன்னால் இருந்த அந்த ஒரு வானதூதராக மாறுவானா? நம்முடைய கையில். ஆமென். அன்புமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, கண்டிப்பும் கனிவையும் பற்றி நாம் அருமையான ஒரு மறையுறை சிந்தனையை கேட்டோம். நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி வாழ்வில் முன்னேற வேண்டும், பெற்றோர்களுக்கு அவர்கள் எவ்வாறு கடைசியில் உதவியாக இருப்பார்கள் என்றெல்லாம் நாம் கேட்டோம். அதற்கு பிறகு நம்முடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் இறை தந்தையை நோக்கி எடுத்து கூறுவோம்.
மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இறைவா, உம் திருவுடலாம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருள்பணியாளர்கள், கன்னியர்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரையும் உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். உமது பணியை தங்கள் வாழ்வாக்கி இறை மக்களை அன்பின் சமூகமாக கட்டியெழுப்பவும், உம் அன்பு கட்டளைகளை தங்கள் வாழ்நாள் எல்லாம் கடைபிடிக்கவும் தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எம்மை படைத்து ஆளும் இறைவா, எமது நாட்டை ஆளும் தலைவர்களை நிறைவாக ஆசீர்வதியும். இவர்கள் அனைவரும் உம் திருமகனின் மனநிலையில் மக்களை வழிநடத்தவும், சுயநலம் மற்றும் ஆதிக்க அதிகாரத்தை தளர்த்து சமத்துவ சமதர்ம சமுதாயம் படைத்திட வேண்டிய அருள் வரங்களை நிறைவாய் பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குணமளிக்கும் நாயகனே இறைவா, இத்திருவிழா திருப்பலியில் கலந்து கொள்ள முடியாமல் உடல் உள்ள நோயால் துன்பப்படும் அனைத்து மக்கள் மீதும் உம் கனிவான பார்வையை திருப்பியருளும். இவர்கள் விரைவிலேயே நல்ல சுகம் பெற்று நலமுடன் வாழவும், ஆலய வழிபாடுகளில் பங்கெடுத்து இறை ஆசிரை நிறைவாய் பெற்றுக்கொள்ளவும் வேண்டிய அருள் வரங்களை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குணமளிக்கும் நாயகனே இறைவா, இத்திருவிழா திருப்பலியில் அருளும் கனிவும் கொண்ட இறைவா, இன்றைய இளம் தலைமுறைகள் ஊடகங்களுக்கும் போதைப் பொருட்களுக்கும் அடிமையாகி தன் மனம் போன போக்கில் வாழ்கின்றார்கள். அதனை பெற்றோர் பெரியோர் கண்டித்து திருத்த முற்படும் போது அக்கண்டிப்பு தனது நலனுக்காக என்பதை உணர்ந்து அதை ஏற்று தன் தவறுகளை திருத்திக் கொள்ளும் நல்ல மனநிலையை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடத்துபவரே எம் இறைவா, எம் பங்கு குடும்ப விழாவின் 6ஆம் நாள் திருவிழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் 22, 23, 24, 25, 26, 27, 28 மற்றும் 29 ஆகிய அன்பிய இறைமக்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். நாங்கள் அனைவரும் ஒற்றுமையுடனும் அன்புடனும் வாழவும், எம் பங்கின் முன்னேற்றத்திற்கு எம் பங்கு தந்தை மற்றும் அருட்பணி பேரவையினர் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகளிலும் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட வேண்டுதல்களுக்காக இப்பொழுது மௌனமாக மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை நோக்கி எழுப்பிய எங்கள் வேண்டுதல்களுக்கு தயவாய் செவிசாய்த்தருளும். எத்தனையோ வேண்டுதல்கள் எங்கள் உள்ளத்திலிருந்து உம்மை நோக்கி எழுந்த வண்ணமாக இருக்கின்றன. அவை அனைத்தையும் நீர் கேட்டு எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
தந்தே, நீ பரிசாக உன்னை தந்தாய். உள்ளதெல்லாம் கொடுத்தே, நீ உன்னையே அள்ளி தந்தாய். கண்மணி போல காக்கும் உந்தன் கரத்தில் என்னை முழுதும் தந்தே, என்னோடு ஒன்றாகினார், எல்லாமே உனதாகினார். பலியாக என்னை தந்தே, நீ பரிசாக உன்னை தந்தாய். உள்ளதெல்லாம் கொடுத்தே, நீ உன்னையே அள்ளி தந்தாய். வாழ்வென்பதோ வெள்ளை திரை, அது நிகழ்வென்பதோ நிழலோவியம். வாழ்வென்பதோ வெள்ளை திரை, அது நிகழ்வென்பதோ நிழலோவியம். நிலையான உறவாக யாரும் இல்லை, குறையாத நம்பிக்கை எதுவும் இல்லை. நிலையான உறவாக யாரும் இல்லை, குறையாத நம்பிக்கை எதுவும் இல்லை. நீ இன்றி என் வாழ்வில் நிறைவே இல்லை, நீ என்னில் வந்தாலே குறைவே இல்லை. பலியாக என்னை தந்தே, நீ பரிசாக உன்னை தந்தாய். உள்ளதெல்லாம் கொடுத்தே, நீ உன்னையே அள்ளி தந்தாய். இருளிக்கிடும் ஒளி வெள்ளம் நீ, என் இதயம் தேடும் அருள் வள்ளல் நீ. இருளிக்கிடும் ஒளி வெள்ளம் நீ, என் இதயம் தேடும் அருள் வள்ளல் நீ. உன் வார்த்தை ஒளி தீபம் எரிகின்றதே, என் வாழ்வின் கீழ்வானம் சிவக்கின்றதே. உன் வார்த்தை ஒளி தீபம் எரிகின்றதே, என் வாழ்வின் கீழ்வானம் சிவக்கின்றதே. இருள் நேர ஐயம் பலியாக என்னை தந்தே, நீ பரிசாக உன்னை தந்தாய். உள்ளதெல்லாம் கொடுத்தே, நீ உன்னையே அள்ளி தந்தாய். பலியாக என்னை தந்தே, நீ பரிசாக உன்னை தந்தாய்.
அள்ளி தந்தார். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்படி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்திரேயாவின் வாழ்வில் விழாவில் இக்காணிக்கைகளை உமக்கு அளிக்கின்றோ. இவ்வாறு இவற்றை உமக்கு படைப்பதால் நாங்கள் உமக்கு வந்தவர்களாய் மாறவும், இவற்றை நீர் ஏற்றுக்கொள்வதால் நாங்கள் புத்துயிர் பெறவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றுமுள்ள ஆயரே, உமது மந்தையை நீர் கைவிட்டு விடாமல் புனித திருத்தூதர் வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றீர். அதனால் அதனை ஆள்வதற்கு உம் திருமகனின் பதிலாளிகளாகவும் மந்தையை வழிநடத்தும் முதன்மை ஆயர்களாகவும் நீர் அவர்களை நியமித்தீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவரே நம் இறைவன் தூயவரே, பூவுலகின் இறைவன் நம் ஆண்டவரே. தூயவரே நம் இறைவன் தூயவரே, பூவுலகின் இறைவன் நம் ஆண்டவரே. வானமும் வானமும் வையமும் வையமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. வானமும் வையமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா.
ஆண்டவரின் திருப்பெயரால் வருபவராசி பெற்றவரே. உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, ஓசன்னா உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, ஓசன்னா உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, ஓசன்னா உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பேருக்கு தூய காணிக்கையை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கியுள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே மனமும் உள்ளவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், எங்கள் பாதுகாவலர் புனித அந்திரேயா, மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையவோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதி மீட்பும் தர வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம்.
இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம்மடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நசரேன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய் தருளும். கனிவுள்ள தந்தையை, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர்கள் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இந்த உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மனநிறைவடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிஞ்சீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி எமக்கு அமைதி தந்தரும்.
எமக்கு அமைதி தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
ஒரு சேர மோதிடுமே சிகர மீதினிலே மடு நோக்கும் போதினிலே பயமும் ஆவலுமே ஒரு சேர மோதிடுமே நெஞ்சமஞ்சும் காவல் மிஞ்சும் உந்தன் முன்னிலையில் இறைவனே இயேசுவே உந்தன் சந்நிதியே எந்த நிம்மதியே கரையில்லாத கருணை கடலில் கனிந்து வந்ததோ விலையில்லாத வாழ்வை வழங்கும் வார்த்தை தந்ததோ கரையில்லாத கருணை கடலில் கனிந்து வந்ததோ விலையில்லாத வாழ்வை வழங்கும் வார்த்தை தந்ததோ பகிரும் பேழை உணவின் கழிவின் காட்சி தந்ததோ இவை வாழ வைத்ததோ கரையில்லாத கருணை கடலை கனிந்து வந்ததோ விலையில்லாத வாழ்வை வழங்கும் வார்த்தை தந்ததோ. இந்த நாளிலே யாவருக்கும் விழா நல் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாள் விழா திருப்பலியை தலைமையேற்று ஜெபித்தவர்கள் நம்முடைய மண்ணின் மைந்தர், மூத்த அருள் பணியாளர், பல்வேறு விதமான பொறுப்புகளிலே நம்முடைய மறை மாவட்டத்தில் சிறப்பாக பணிபுரிந்தவர், இந்த நாளிலே கீழக்காட்டு விளை பங்கு தந்தையாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார். நம்முடைய விழா நாளிலே கலந்து கொண்டு நமக்காக ஜெபித்திருக்கின்றார். எனவே அருள் தந்தை ஜார்ஜ் வின்சென்ட் அவர்களுக்கு உங்கள் அனைவருடைய சார்பாக நன்றியையும் விழா நல் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய மறையுரை நமக்கு சிந்தனையாக வழங்கியவர்கள் அருள் தந்தை எபின் அவர்கள், குளித்துறை மறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாங்குழி பங்கினுடைய பங்கு தந்தையாக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார். நம் ஒவ்வொருவரையும் நாம் லூசிஃபராக இருக்கின்றோமா இல்லை வானதூதனாக இருக்கின்றோமா என்ற கேள்வியோடு இன்றைய மறையுரையை ஆரம்பித்து பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என இயேசுவினுடைய வாழ்வும் பழைய ஏற்பாட்டு காலத்திலும் பல்வேறு விவிலிய மாந்தர்கள் கண்டித்திருக்கிறார்கள், தண்டிக்க பெற்றிருக்கின்றார்கள். இவைகள் அனைத்தும் கனிவினுடைய அடுத்த வெளிப்பாடு என்பதையும் மறவாமல் சொல்லியிருக்கின்றார். இறுதியிலே ஜப்பான் நாட்டிலே குழந்தைகள் வளர்ப்பு முறை எப்படி அமைந்திருக்கிறது என்பதையும் சுட்டிக்காட்டவர் தவறவில்லை. தன் வேலையை தானே கற்றுக் கொடுப்பது, தங்களுக்கு பிடித்தமான துறையை அவர்களே தெரிவு செய்து கொள்வது, உடைந்தாலும் ஒட்டுவிக்கப்பட வேண்டும் என்ற சிந்தனைகளை எல்லாம் கொண்டு குழந்தைகள் வளர்க்கப்படுகிறார்கள் என்ற ஆதங்கத்தையும் நம்மோடு அழகாக பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். எனவே நம்முடைய வாழ்விலும் நம்முடைய குழந்தைகளை கண்டிப்போடு நாம் வளர்க்கின்ற பொழுதுதான் அது கனிவு நிறைந்ததாக, அன்பு நிறைந்ததாக, அதனுடைய தாக்கம், அதனுடைய ஊக்கம் என்ன என்பதை உணர்ந்து கொண்டவர்களாக குழந்தைகள் வளர முடியும். எனவே இந்த நாளிலே கண்டிப்போடு கனிவையும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை தன்னுடைய சிந்தனையால் சொல்லியிருக்கக்கூடிய நம்முடைய மண்ணின் மைந்தர் எபின் அவர்களுக்கு உங்கள் அனைவருடைய சார்பாக நன்றியையும் திருவிழா நல் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய திருவழிபாட்டு நிகழ்வுகளை அழகாக சிறப்பு செய்தவர்கள் 22, 23, 24, 25, 26, 27, 28 மற்றும் 29ஆம் அன்பிய இறைமக்கள் மிக சிறப்பாக அருமையாக ஜெபித்திருக்கின்றோம், சிறப்பித்திருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் விழா வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று இரவு சரியாக 9 மணிக்கு கலை நிகழ்ச்சிகள் இந்த அன்பியங்களால் வழங்கப்படுகிறது. அனைத்து மக்களும் குறித்த நேரத்திற்கு வருகை தர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நாளை காலை 6:30 மணிக்கு திருப்பலி நடைபெறும். நாளை மாலை 5:45 மணிக்கு ஜெபமாலையும் புகழ் மாலையும் திருவிழா திருப்பலியும் நடைபெறும். அதனை சிறப்பிக்கின்றவர்கள் 30, 31, 32, 33, 34, 35, 36 மற்றும்
37ஆம் அன்பிய இறை மக்கள், நேற்றைய தினம் திருப்பலி காணிக்கை 15, 16, 17, 18, 19, 20, 21 அன்பிய இறைமக்கள் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட திருப்பலி காணிக்கை ரூபாய் 14,703. கேன்சர் ரிலீஃப் ஃபண்டுக்காக அன்பியம் 27 சார்ந்த திரு தேவதாசன் குடும்பத்தினர் ரூபாய் 10,000, அன்பியம் 28 சார்ந்த திரு விக்டர் ஆன்சி குடும்பத்தினர் ரூபாய் 25,000 வழங்கியிருக்கிறார்கள். வழங்கிய அனைத்து 2 குடும்பங்களுக்கும் அன்பான நன்றியையும் புனிதருடைய ஆசிரியரையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இறுதி மன்றாட்டுக்காக நம் அனைவரும் எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது திருவிருந்தில் பங்கு கொள்வதால் நாங்கள் ஆற்றல் பெறுவோமாக. திருத்தூதரான புனித அந்திரேயாவின் எடுத்துக்காட்டால் நாங்கள் கிறிஸ்துவின் பாடுகளை தாங்கி அவரோடு மாட்சியில் வாழும் தகுதி பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அன்புமிக்க சகோதரர்களே, சகோதரிகளை, இந்த நாளிலே வந்து திருப்பலி நிறைவேற்ற வேண்டும் என்று அழைத்த உங்கள் பங்கு தந்தைக்கும் பங்கு பேரவினர் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. பாடிடுவோம், புனித அந்திரையா புகழினை சாற்றிடுவோம். மழவையில் கவிதைகள் பாடிடுவோம், புனித அந்திரையா புகழினை சாற்றிடுவோம். அகிலம் போற்றும் புனிதனும் நீ. ஆண்டவர் இயேசுவின் சீடர் நீ. அகிலம் போற்றும் புனிதனும் நீ. அருள் வரங்கள் பல பொழிந்து அன்புடனே எம்மை காத்திடுவே. மழவையில் கவிதைகள் பாடிடுவோம், புனித அந்திரையா புகழினை சாற்றிடுவோம். மழவையில் கவிதைகள் பாடிடுவோம், புனித அந்திரையா புகழினை சாற்றிடுவோம். பாதுகாவலராயிருக்கிற புனித அந்திரேயாவே, எங்களுக்காயிருக்கிற புனித அந்திரேயாவே, இயேசுவை மன்றாடும். பாதுகாவலராயிருக்கிற புனித அந்திரேயாவே, இயேசுவை மன்றாடும். பாதுகாவலராயிருக்கிற புனித அந்திரியாவுக்கு ஸ்தோத்திரமாக.
விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.